வெல்கம் பேக். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு பிசி பில்ட் பண்ணுறோம். இந்த பிசி பில்ட் அப்படின்றது ஒரு பெரிய பட்ஜெட்லான ஒரு பிசி பில்ட். கிட்டத்தட்ட 300K பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணுறோம். அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட எஃபிஷியண்ட்டாக தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ அது அந்த 300K ஒர்த்தா இல்லை வேறு என்ன காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணலாமா அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் அதோட பெஞ்ச் மார்க்ஸும். ஸோ வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் இந்த தடவை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்டெல் ப்ராசர் யூஸ் பண்ணி நம்ம பிசி பில்ட் பண்ணுறோம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பஞ்சாயத்துலாம் முடிச்சதுக்கு ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த இன்டெல் ப்ராசர் யூஸ் பண்ணி ஒரு பிசி பில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நாங்கள் அப்பப்போ வீடியோ போடுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கு முக்கியமான விஷயமே ப்ராசர். ஸோ இந்த ப்ராசர் நம்ம என்ன ப்ராசர் யூஸ் பண்ண போகிறோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெலோட ப்ராசர் தான். ரொம்ப நாள் கழிச்சு இன்டெல் ப்ராசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா 13 Gen 14 Gen பஞ்சாயத்தில் எனக்கு இன்டெல் ப்ராசர் போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஸோ அதனால் எதுக்கோ சேஃபர் சைடில் இன்டெலோட 12th Gen ப்ராசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இன்டெலோட i9 12th Gen 12900K ப்ராசர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடச்சிருக்கு. பட் ஆனால் 14900K விட இது கொஞ்சம் 10% இல்லை 5% தான் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, பெருசாக பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்படியே பார்த்திங்கன்னா ப்ராசர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசரில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 16 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, 24 த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் இன்டெல் 16 கோர்ஸ் பார்த்திங்கன்னா 8 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் 8 எஃபிஷியன்சி கோர்ஸாகவும் பிரிச்சிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 5.20 கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இதோட மினிமம் பார்த்திங்கன்னா இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸுக்கு 3.20 GHz. அது இல்லாமல் எஃபிஷியன்ட் கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 3.90 GHz. ஸோ அதனால் உங்களுக்கு ஓவர் கிளாக்கிங் பண்ணணும்னா மேக்ஸிமம் 5 GHz கிட்டே இருக்குது. அது இல்லாமல் அப்படியே பார்த்திங்கன்னா கேட்ச் மெமரி அவங்க டோட்டல் கேட்ச் பார்த்திங்கன்னா 30 MB கேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் L2 கேட்ச் 14 MB கேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இதோட டிடிபி பார்த்திங்கன்னா 125 வாட் டிடிபி கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 வாட் டிடிபி கொடுத்து. அப்படியே பார்த்திங்கன்னா இதோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38,299 அமேசானில் விற்கிறாங்க. உங்களுக்கு என்ன செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் அப்படியே மேலே கீழே தான் இருக்கும். பட் ஆனால் அப்ராக்சிமேட்லி 40,000 வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே இதுக்கேற்ற மாதிரி மதர் போர்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு LG 1700 சீரிஸில் இருக்க மதர் போர்டு தான் வேணும் இதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைம் V760MA வைஃபை மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு M80X மதர் போர்டு. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 M.2 ஸ்லாட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் போடலாம். அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 GB ஈத்தர்நெட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது எல்லாமே HDMI போர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதோட வேலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 அமேசானில் விற்றுட்டு இருக்காங்க அப்ராக்சிமேட்லி. ஸோ இது எசூஸில் நான் சூஸ் பண்ணது. இதுதான் உங்களுக்கு வேறு என்ன மதர் போர்டு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கிற மதர் போர்டு வேணால் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். 300K நான் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதுனால நான் இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா 17,000 வச்சுக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பிசி பில்லில் யூஸ் பண்ண போகிற கிராஃபிக்ஸ் கார்டு. ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்ஜெட். ஏன்னா உங்களுக்கு மதர் போர்டு ப்ராசஸ் சேர்த்தே கிட்டத்தட்ட 50,000 தான் வருது, 60,000 பக்கம். ஆனால் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு தான் அதிகமாக இது பண்ணுது. ஸோ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு நான் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ RTX 4090 கிராஃபிக்ஸ் கார்டு தான் இந்த ஒரு பிசி பில்லுக்கு நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதில் வேலை பார்த்திங்கன்னா வேறு பிராண்டு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2,20,000 2,18,000 அப்படின்னு வந்துச்சு. நான் ஒரு பிராண்ட் பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்தேன். நீங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா வேறு பிராண்ட் இன்ஃப்ளோட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட 1,90,000 கிட்ட விற்றுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு 1,98,000 கிட்ட பார்த்திங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டை விற்றுருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு செயலந்தோ அந்த மாதிரி பிராண்ட்லாம் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வாங்கலாம். பட் ஒரு 30,000 10,000 அதில் அதிகமாக இருந்துச்சு, இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் தான் இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட GDDR6X 24 GB VRAM இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் NVIDIAவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டு கிராஃபிக்ஸ் கார்டுனா இதுதான் பார்த்திங்கன்னா டாப் எண்ட் மாடல். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பிசி பில்லில் யூஸ் பண்ணியிருக்கோம். பிசி வச்சு இல்லை, பட் ஆனால் பிசி பில்லில் யூஸ் சர்க்கிள் எலிகேட்டர் அப்படின்ற பிராண்டில் பார்த்திங்கன்னா ஒரு டவர் எடுத்து வந்திருக்கும், ஒரு கேபினெட். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிசி பில்லில் யூஸ் பண்ண போகிறோம். இதோட வேலை அரௌண்ட் 3,500 கிட்ட வந்துச்சு. உங்களுக்கு 5,000 இதே பிராண்டில் நிறைய கேபினெட் இருக்குது, ஒயிட் கலர் கேபினெட் இருந்துச்சு. ஸோ அதுவும் வேணால் வாங்கிக்குவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற SSD. ஸோ நான் பார்த்திங்கன்னா இதில் NVMe SSD அண்ட் நார்மல் SSD யூஸ் பண்ணுறேன். NVMe SSDயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்சங்கோட 990 Pro 1TB SSD தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஈவன் என்னோட இதில் பார்த்திங்கன்னா 970 போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதுவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் NVMe SSD. ஸோ அதனால தான் இந்த ஒரு SSD சூஸ் பண்ணேன். அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட SSD நார்மல் SSD என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரூஷியலோட BX500 1TB SSD தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அதில் 2 TB ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஸ்டோரேஜ் ஒன்று நினச்சிங்கன்னா HDD போடலாம். HDDயில் ஒரு 2 TB HDD போடலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடைக்கும். பட் நான் இதில் SSD NVMe SSD சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ்
பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா எஃபிஷியண்டாக கிடைக்கும். இதுதான் இந்த பிசி பில்ட் பண்ணுற ஒரே ஒரு காரணம். எடிட்டிங்க்கு அதை ப்ரொடக்டிவிட்டி சைட்லையும் கேமிங் சைட்லையும் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பிசி பில் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கணும்ல. ஸோ இந்த பில்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற போகிற எஸ்எம்பிஎஸ். ஸோ எஸ்எம்பிஎஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிகாபைட்டோட 750 வாட் எஸ்எம்பிஎஸ் தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7000 அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு 750 வாட் எனஃப்னா அதை வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மேலே வாங்குறது தப்பு இல்லை. ஸோ அது உங்களோட இஷ்டம். நான் வந்து 750 வாட் இஸ் எனஃப் இது இந்த ஒரு பிசி பில்டுக்கு. ஸோ அதனால் 750 வாட் சூஸ் பண்ணுறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ண போகிற கூலர். ஸோ கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேன் கூலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு i9 ப்ராசஸர்னால அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூலர் வந்து நல்லா எஃபிஷியண்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ண கூலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேன் RGB கூலர், ARGB கூலர் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா MSI பிராண்ட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்க ஒரு கூலர். இது வந்து M360 அப்படின்ற ஒரு கூலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலை வந்து கிட்டத்தட்ட 7700 கிட்ட வந்துச்சு இதோட வேலை. ஸோ இது வந்து ARGBன்றதுனால RGB லைட்ஸ்லாம் போட்டோம். ஓகே, இதுக்கு நம்ம சூஸ் பண்ண ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா DDR5 ரேம் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32GB வந்து பார்த்தீங்கன்னா ரேம் போட்டிருக்கும். உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா 48GB 64GB வந்து பார்த்தீங்கன்னா ரேம் போடலாம். பட் இதுக்கு வந்து 32GB எனஃப். ஸோ அதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 32GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 16GB வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனலாக போட்டிருக்கும். ஸோ அதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12000. அண்ட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா G-Skillோட Radiant Z5 RGB ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் எஃபிஷியண்டாக கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் இது வேறு 6000 மெகாஹெர்ட்ஸ் இருக்க ரேம். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பீடும் நல்லா கிடைக்கும். ஸோ அதான் இந்த ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 lakhs கரெக்டாக 3,10,000 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேமிங்கில் எப்படி இருக்குது, அண்ட் அதெல்லாம் எடிட்டிங்கில் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் பண்ணலாம். ஸோ கேமிங் பெஞ்ச்மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே 1080p ஐ செட்டிங்ஸ் எடுத்த ஒரு பெஞ்ச்மார்க்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1080pயில் 168 FPS ஆவரேஜாக கிடைக்குது. அப்படியே 4K போனீங்கன்னா 4Kயில் 153 FPS கிடைக்குது. ஸோ இது வந்து குட்டான்னு கேட்டிங்கன்னா செமையாக கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேக் இருக்கும். பட் ஆனால் இதில் நல்லா கிடச்சிருக்கு. இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் DLSS ஆன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இது எல்லாமே DLSS ஆஃப் பண்ணி கிடச்ச ஒரு பெஞ்ச்மார்க்ஸ். நீங்கள் DLSS ரே ட்ரேசிங்லாம் ஆன் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியண்டாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் கேம் என்ன பார்த்தீங்கன்னா Horizon. ஸோ Horizon வந்து பார்த்தீங்கன்னா 1080pயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 252 FPS கிடைக்கிது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 4Kயில் ஒரு 150 FPS தான் கிடைக்கிது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அதிகமாக இருக்குது 4Kக்கும் 1080pக்கும். பட் 4Kயில் 150ன்றது ஓகே, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா Cyberpunk 2077 வந்து பார்த்தீங்கன்னா 1080pயில் 110 FPS கிடச்சிருக்கு. அப்படியே நீங்கள் 4Kக்கு போனீங்கன்னா 4Kயில் வந்து பார்த்தீங்கன்னா 103 FPS கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்ட்ரா சீரிஸில் இதே 1480 சூஸ் பண்ணிங்கன்னா அல்ட்ராவில் வந்து 1130 FPS கிடைக்கிது. இதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனில் போனீங்கன்னா ஸ்பைடர்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா 1080pயில் 132 FPS கிடைக்குது. நீங்கள் 4Kயில் வந்து பார்த்தீங்கன்னா 125 FPS தான் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 7 FPS தான் ட்ராப் இருக்குது. ஸோ அதனால் வந்து பெருசாக 4Kக்கும் 1080pக்கும் சான்ஸ் இல்லை. பட் ஆனால் வந்து நீங்கள் Cyberpunk வச்சு நீங்கள் பார்க்கும்போது Cyberpunkலேயே இது நல்லா கிடைக்குதுன்னும் போது இட்ஸ் குட். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்லை. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அதுக்கு அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் 4090. அண்ட் ஏஐ ரிலேட்டடான விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும்னா தாராளமாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் ஏஐயில். ஏன்னா வந்து இதில் டென்சார் கோர்ஸ் வேறு யூஸ் பண்ணியிருக்கணும் போது டென்சார் கோர்ஸ் ஏஐக்கு நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் ஏஐ வச்சு நீங்கள் ஏஐ ட்ரெயின் பண்ணணும் இல்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வாங்கி செக் பண்ணலாம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா God of War. ஸோ God of War வந்து பார்த்தீங்கன்னா 1080pயில் 188 FPS கிடைக்குது. 4Kயில் 126 FPS தான் கிடைக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பில்ட் பண்ணி கிடச்ச பெஞ்ச்மார்க்ஸ் இல்லை, நம்ம இன்டர்நெட்டில் கிடச்ச பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி சைட் Adobe Photoshop 2025 எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சின்னு பார்க்கலாம். ஸோ Adobe Photoshop 2025 9836 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இவங்க ரீசெண்டாக விட்டு Ultra 9 எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அப்படி பார்க்கும்போது Adobe Photoshopல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா Adobe Premiere Pro 2024 எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,492 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு Adobe Premiere Proவில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கு Premiere Pro பொறுத்த வரைக்கும். Premiere Proவில் ஒரு லேகும் இல்லாமல் 4K ஃபுட்டேஜ் ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக ரெண்டர் பண்ணி முடிக்கும். ஈவன் நீங்கள் கேமரா ஃபோட்டோ வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டர் பண்ணணும். லேக் பெருசாக கண்டிப்பாக இருக்காது. லேக் சுத்தமாக நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட்ஸ் போட்டாலும் சரி லேக் இருக்காது. ஈஸி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஆக்சபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பிளெண்டர் ஆக்சபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி சைட் நீங்கள் போனீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். யூஸ் பண்ணி நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். Adobe Premiere Pro ரன் பண்ணலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு உங்கள் ஃபேஸை மாற்றலாம். அந்த மாதிரி விஷயத்தை கூட பண்ணலாம். ஜெனரேட்டிவ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கூட நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு. பட் ஆனால் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தான் மெயின் திங் பொறுத்த வரைக்கும். நானும் இந்த மாதிரி ஒரு ஜெனரேட்டிவ் அதை பண்ணி வீடியோ போடலாம்னு பார்த்தா அதுக்கான கிராஃபிக்ஸ் கார்டு
கார்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை. ஒரு 40,000 சீரிஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 750Ti வச்சு பண்ணிங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆகும் அது ரெண்டர் ஆக, அது எக்ஸ்போர்ட் ஆக. இதுவே நீங்கள் ஒரு 4090 சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் ஆகும் அதில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் ரெடியூஸ் ஆகும். மிச்சபடி ஜெனரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் அந்த மாதிரி பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஃப்யூச்சரில் ஏஐ வச்சு. ஏன்னா ஏஐ வச்சு நிறைய பேர் வந்து நிறைய உருட்டுக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வச்சு ஜெனரேட்டிவ் ஏஐ அது என்ன ஒரு வீடியோ பேஸ் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதை விட ஒரு ஸ்டெப் அகேடாக போய் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிசி பில்ட் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு வீடியோ போகிறேன். ஒரு 4 lakh 5 lakh அப்படின்றது. உங்களுக்கு உங்களுக்கும் என்ன சஜஷன் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கும், ஏன் இது வந்து இன்டெல் i9 12th Gen சூஸ் பண்ணால் அதுக்கு பதில் ஏஎம்டியில் வந்து 7800 X3D நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு, இல்லைனா ஏஎம்டியில் 9950X நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அதை சூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. அது காரணம் நான் இந்த ஒரு பிசி பில்டை முழுக்க இன்டெல் வச்சு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்டெல் வச்சு நான் பண்ணுறதுனால இன்டெல் வச்சு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. மிச்சபடி அதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், தாராளமாக சூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 10,000 ரூபாய் அதிகமாக இருக்கும். ஏஎம்டி 7800 X3D வந்து 51,000 விற்றுருந்தாங்க. நீங்கள் அப்படியே 9,950 வந்து 68,000 அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். மிச்சபடி பர்ஃபார்மன்ஸ் இதை விட நல்லா அதில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் இன்டெல்லில் சூஸ் பண்ணுறது தான். இன்டெல்லை வச்சு நான் பண்ணணும்னு நினச்சதுனால இன்டெல்லை சூஸ் பண்ணி பண்ணுறேன். மிச்சபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் மாட்டுக்கிறதுக்கு இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இன்னொரு சந்திப்பு மனிதன் பாய்.